இருந்தவர்கள் அவர்கள்தான். அப்ப பெரிய வீடு தேவையில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் பல நாள் அடுப்பெரியல்ல, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கு. தண்ணியும் பேரிச்சம்பழத்தையும் மாத்திரம் சாப்பிட்டு பல நாள் ஓட்டிருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் ஒரு சிலரிடத்தில் பொருளாதார வசதி இருந்தது, ஆனால் அதை அவர்கள் நம்பி இருக்கவில்லை. ஆனால் பெரும்பாலான சஹாபாக்கள் பெரிய அளவுக்கு பொருளாதார வசதியோடு இருக்கவில்லை, பெரிய பெரிய வீடுகளில் இருக்கவில்லை, பெரும் பதவிகளில் இருக்கவில்லை. ஆனால் மகிழ்ச்சியாக அவர்கள் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹ்யா என்ற தலையணையில் தலைய வைத்தால் தூங்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார். இதில் இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்னென்றால், அன்புள்ள சகோதரர்களே, நிம்மதி சந்தோஷம் என்பது நம்முடைய மனதோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. மனதோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தான் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது, வெளியே உள்ளது அல்ல. அப்ப இந்த மனதோடு சம்பந்தப்பட்ட இந்த மகிழ்ச்சியை சில நேரங்களில் சோதனைகளுக்குள்ளும் பெறலாம். உலக வாழ்க்கையின் யதார்த்தமான நிலை என்னவென்றால் சோதனை. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. பல வழிகளில் உங்களை நாம் நிச்சயமாக சோதிப்போம். அல்லாஹ் தஆலா சொல்றான், பசியை கொண்டு சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம், பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்படுத்துவது கொண்டு சோதிப்போம், அல்லது உயிர்களை பறிப்பது கொண்டு சோதிப்போம். சோதனை இருக்கும். இந்த உலகத்தில் சோதனை என்பது இருக்கும். சோதனைகளுக்கு மத்தியில் ஒரு மனிதனுடைய மனது ரிலாக்ஸாக இருப்பதுதான் நிம்மதியாகும். சோதனை இல்லாமல் நான் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது மடத்தனம். அல்லாஹ்வுடைய இயற்கை விதிக்கு அது மாற்றமானது. சோதனை வரும், எல்லா வழிகளிலும் நம்மை சோதனை சூழ்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் மனது அமைதியாகவே இருக்கும். மனசுல பதட்டம் இல்லை, டென்ஷன் இல்லை, குழப்பம் இல்லை, சாராயம் குடிக்கணும், அல்லது தற்கொலை செய்யணும், அல்லது நான் ஒரு டாக்டரை பார்க்கணும் என்ற எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் மனம் அமைதியாக இருக்கும். இப்ப இந்த மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அவனிடம் ஈமானும் அமல் சாலிஹாத்தும் வர வேண்டும். இந்த ரெண்டும் சரியான முறையில் ஒரு மனிதனிடம் வந்து விடுமாக இருந்தால் அவன் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருப்பான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஈமானை பொறுத்தவரையில் ஈமான் 6 அடிப்படைகளை கொண்டது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. இந்த 6 அடிப்படைகளும் ஈமானின் அடிப்படைகள். இந்த ஈமானுடைய 6 அடிப்படைகளும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தெளிவான முறையில் வந்துவிடுமாக இருந்தால் அவன் மகிழ்ச்சியாக இருப்பான். அதில் ஸ்பெஷலாக அவனிடம் வர வேண்டியது அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை. நம்ம தொடர்ச்சியாக அகீதத்துல் வாசித்தியாவில் அதைத்தான் பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ்வை ஒரு மனிதன் சரியான முறையில் புரிந்து கொள்வானாக இருந்தால் அவன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பான். அதிலும் குறிப்பாக அல்லாஹோடு தொடர்பான ஒரு விஷயம்தான் கதா கதர், விதி தொடர்பான விஷயம். அல்லாஹ் நாடியதுதான் இந்த உலகத்தில் நடக்கும். இதை ஒரு மனிதன் உளப்பூர்வமாக நம்ப வேண்டும். எந்த விதமான டவுட்டும் அவனுக்கு இருக்கக்கூடாது. பேசுற மாதிரி அல்ல. இன்றைக்கு எல்லோருமே அடுத்தவர்களுக்கு சொல்லும் போது இந்த செய்தியை சொல்றோம், கலா கதிர். ஒருவன் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் போது அவனுக்கு போய் கலா கதிரை சொல்லுகிறோம். ஆனால் நமக்கென்று வரும்போது அந்த கலா கதிரை மறந்து விடுகிறோம். கலா கதிர் என்பது ஒரு மனிதனிடத்தில் மகிழ்ச்சியை தரக்கூடிய மிக முக்கியமான வழியாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை அணுகாது. அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு நடக்காது. அப்ப நமக்கு நடக்கக்கூடியவை எல்லாம் அல்லாஹ் விதித்தது. அப்ப கலா கதிரை ஏற்றுக்கொள்வது நமக்கு ஈமானுடைய அடிப்படைகளில் ஒன்று. கலா கதிரை ஒருவன் மறுத்தால் அவன் யாரு? காஃபிர். கலா கதிரை மறுக்கக்கூடியவன் அல்லது கலா கதிரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற இதயம் மூமினான இதயமாக இருக்க முடியாது. அப்ப கலா கதிரை ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன? அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எனக்கு நடக்காது. படிக்கிறான், எக்ஸாம் எழுதுகிறான், அவன் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு எக்ஸாம் எழுதுகிறான், ரிசல்ட்ஸ் வருகிறது,
அவன் எதிர்பார்த்ததை விட மோசமாக. சிலர் என்ன செய்யறாங்கன்னா உடனடியாக மனதை விட்டு விடுவார்கள். தொழில் செய்கிறான், பெரிய எதிர்பார்ப்போடு தொழில் செய்கிறான், கடைசியில முதலும் இல்லாத நிலையில மாறிவிடுகிறான். நல்ல எதிர்பார்ப்போடு மாப்பிள்ளை எடுக்கிறான் பிள்ளைக்கு, கடைசியில பார்த்தா எதிர்பார்த்ததுக்கு மாற்றமாக அந்த மாப்பிள்ளை அமைகிறான். ஒவ்வொன்றுமே அவன் எதிர்பார்த்ததற்கு மாற்றமாக அமையும் போது இவன் மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறான். ஆனால் ஒரு முஃமின் என்ன செய்வான் என்றால், லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எனக்கு நடக்காது என்பதில் உறுதியாக இருப்பான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு மூமினுடைய விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு மூமினுடைய விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவனுக்கு எது நடந்தாலும் அது நலவாகவே இருக்கிறது. இன் அசாபத்துஹு சர்ரா ஷக்கர் ஃபகான கைரல் லஹு, அவனுக்கு ஒரு நல்லது நடந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், அதுவும் அவனுக்கு நலவாக இருக்கிறது. வ இன் அசாபத்துஹு தர்ரா சபர் ஃபகான கைரல் லஹு, அவனுக்கு ஒரு துன்பம் நடந்தால் பொறுமை காக்கிறான், நலவாக இருக்கிறது. வலைஸ ذلك இல்லா லில் முஃமின், இந்த பாக்கியம் மூமினை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அன்புள்ள சகோதரர்களை நன்றாக கவனியுங்கள். நல்லது ஒன்று நடக்கும் போது பெருமை பிடித்து நான் 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 என்று அலைய மாட்டான் ஒரு மூமின். இன்றைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம், நான் நான் எந்த பிள்ளை, எந்த குடும்பம், எந்த ஃபேமிலி, இப்படியே பேசுவாங்க. ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டால் நான் யாரு, எந்த ஸ்டேட்டஸ் என்ன, எந்த ஸ்டேட்டஸுக்கு எனக்கு நான், இப்படியே பேசிக் கொண்டிருப்பாங்க. இது திமிரு. இன்னும் சிலர் எதிர்பார்த்ததற்கு மாற்றமாக வந்துவிட்டால் எல்லா சோதனையும் எனக்குத்தான், எல்லா பிரச்சனையும் எனக்குத்தான். சில நேரம் அதையும் கடந்து அல்லாஹ்வின் மீது குறை சொல்லக்கூடியவர்களாகவும் வருவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு உண்மையான முஃமின் அவனுக்கு நல்லது நடந்தால் அவனுடைய வாயிலிருந்து என்ன வரும்? அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சோதனை வந்தால் எப்படி சொல்லுவான்? அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். சுன்னா இது, அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அங்க பொதுவாக எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இங்க என்ன சொல்றான் என்றால் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சோமில்லாம இருக்கி அவன்கிட்ட போய் கேட்கிறோம் எப்படி என்று, அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அப்போ நமக்கு புரியும் இவருக்கு சோதனையோடு இருக்கிறார்கள். அப்ப இது ஒரு மூமினுடைய நிலை. இந்த பாக்கியம் மூமினை தவிர வேறு யாருக்கும் இல்லை. ஒரு அளவு கடுகளவு உள்ளத்தில் ஈமான் இருந்தாலும் இந்த நிலையை பார்க்கலாம். உண்மையிலே மிகப்பெரிய இழப்புகள் வந்தது சுனாமியில, நம்ம ரியலா பார்த்தது. அந்த இழப்புகளின் போது முஸ்லிம் அல்லாதவர்கள் நிறைய பேர் மென்டல் டிஸார்டர் ஆனாங்க. மூலக்கோளாறு ஏற்பட்டுச்சு, மன அழுத்தங்கள் வந்துச்சு. ஆனால் முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்களுக்கு அந்த பிரச்சனை வரல. ஏனென்றால் அவர்களிடத்தில் ஈமான் ஓரளவேனும் இருந்தது. அப்ப ஈமான் உள்ளத்தில் சரியாக இருக்குமாக இருந்தால் அவன் ஒரு சமநிலையான மனிதனாக இருப்பான், பேலன்ஸ்ட் பர்சனாக இருப்பான். அவனிடத்தில் ஒரு நல்லது நடக்கும்போது, இப்போ நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், நமக்குள்ளேயே நம்ம பார்க்குறோம், ஒரு நல்லது நடந்துட்டா நம்மட திறமை நம்மளை பற்றியே புகழ்ந்துட்டு இருப்போம். அவர் ஒரு சோதனை வந்துட்டா நம்ம திட்டிக் கொண்டே இருப்போம். மாறி அந்த நிலை வரக்கூடாது. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் ஈமான் சரியாக இருக்க வேண்டும். ஈமான் சரியாக இருந்தால் அவன் என்ன சொல்லுவான் என்றால், நல்லது நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சோதனையாக வாழ்ந்தால் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், அவன் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பான். அதே போன்று ஒரு அதிர்ச்சியான விஷயமாக அவனுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம க்லுஃப்லி ஃபி முஸீபதி, அல்லாஹும்ம ஜுர்னி ஃபி முஸீபதி வக்லுஃப்லி கைரம் மின்ஹா, யா அல்லாஹ் என்னுடைய முசீபத்தில் எனக்கு கூலியைத்தா, அதைவிட சிறந்த ஒன்றை தந்துவிடு என்று பிரார்த்திக்கக்கூடியவனாக இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அடுத்ததாக மகிழ்ச்சியை தரக்கூடிய அம்சம் மறுமையை நம்புவது. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் நிறைய சந்தோஷத்தை இழக்கிற சூழல் காணப்படுகிறது. நம்ம வாழக்கூடிய சமுதாயத்தில்
சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை இழக்கிற சூழல் நிறைய காணப்படுது. ஏன் நிறைய காணப்படுது என்றால், எல்லாரும் சும்மா பேசிட்டே இருக்கிறாங்க. திக்ரு செய்ய வேண்டியவர்கள், தாவா செய்ய வேண்டியவர்கள், நன்மையின்பால் மக்களை அழைக்க வேண்டியவர்கள், தீமையை விட்டு மக்களை தடுக்க வேண்டியவர்கள் எல்லோரும் இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னா உட்கார்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. யார பேசுறாங்க? அவங்கள விட்டுட்டு மற்ற எல்லோரையும் பேசிக்கொண்டிருக்கு. அது நானும் தான், நீங்களும் தான். இது ஒரு நோயா போயிடுச்சு. இந்த நோய்க்கிடையில் இன்னும் ஒரு கூட்டம் இருக்கு. யார் என்றால் நம்மாம். நம்மாம் என்றால் யாரு? இந்த 2 பேரும் 3 பேர் உட்கார்ந்து பேசுவாங்க. பேசுற இடத்தில் உள்ள செய்தியை தூக்கிட்டு தெரிகிறார்கள். நம்மாம் சொர்க்கம் போக மாட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. என்னால் ஆகப்பெரிய ஃபித்னா அவன் தான். அப்ப இந்த செய்தியை தூக்கிட்டு திறத்தினால ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு செய்தி உங்களுக்கு குடும்ப ரீதியிலோ அல்லது நண்பர்கள் வட்டத்திலோ அல்லது சமூக மட்டத்திலோ உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இப்படி உங்களை பத்தி கதைச்சாங்க. ஆனா உண்மையில நம்ம அப்படி இருக்க மாட்டோம். அந்த நேரத்தில் மனசுல மிகப்பெரிய அழுத்தமும் மிகப்பெரிய கவலையும் சோர்வும் நமக்கு ஏற்படுகிறது. கள்ளன் இல்லாதவனை கள்ளன் என்று சொல்லும் போது மிக கஷ்டமாக இருக்கும். அல்லது வட்டி வாங்காத ஒருவனை வட்டி வாங்கியவன் என்று சொல்லும் போது மிக கவலையாக இருக்கும். சீதனம் வாங்காத ஒருவனை சீதனம் வாங்கியவன் என்று சொல்லும் போது கவலையாக இருக்கும். அப்ப இப்படியான செய்திகள் நம்மை எட்டும் போது மிகப்பெரிய வேதனை நமக்கு ஏற்படுகிறது. விபச்சாரம் செய்யாதவன் விபச்சாரி என்றும். இப்ப இந்த நேரத்தில் ஒரு மூமினிடம் என்ன நம்பிக்கை இருக்கிறது என்றால், மறுமை என்பது உண்மையானது. மறுமையில் எல்லாமே காண்பிக்கப்படும். அதுல எந்த டவுட்டும் இல்லை. அப்ப மறுமையில் எல்லாம் காட்டப்படும் என்று சொல்லும் போது, இந்த உலகத்தில் நான் திருடனா இல்லையா என்பதை உலக மக்கள் முன்னால் அல்லாஹ் காட்டுவான். நான் விபச்சாரியா இல்லையா என்பதை அல்லாஹ் காண்பிப்பான். இதை நம்பக்கூடிய ஒரு முஃமின் நிச்சயமாக விரக்தி அடைய மாட்டான். கொஞ்ச நாளைக்கு தான் நான் இருக்க போறேன், ஒரு 60-70 வருடம் இருக்க போறேன், அதுக்கு பிறகு எல்லோரும் வருவார்கள். வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா இதனுடைய உண்மை நிலையை காட்டுவான் என்று அவன் நம்பும் போது அவனுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. அல்லது அவன் அநீதி இழைக்கப்படும் போது கோபம் வருகிறது. பிள்ளைகளால், பெற்றோரால், நெருங்கிய நண்பர்களால், உறவினர்களால் அநீதிக்கு உள்ளாக்கப்படும் போது விரக்தி வருகிறது. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான் என்றால், அல்லாஹு தஆலா எனக்கு நீதியை பெற்று தருவான். மறுமையில் உள்ள நீதியை பற்றி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள்? கொம்பு இல்லாத ஆட்டு அந்த செய்தியை சொல்றாங்க. இந்த உலகத்தில் கொம்பு இல்லாத ஒரு ஆட்டுக்கு கொம்புள்ள ஆடு குத்தி இருந்தால் ரெண்டுமே மிருகம். ஆனால் ரெண்டையும் அல்லாஹ் எழுப்பி அங்கே நீதி வழங்குவான். இந்த உலகத்தில் கொம்பில்லாமல் குத்தப்பட்ட ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து குத்தி ஆட்டுக்கு குத்த வைப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃப்லிஸுடைய அந்த ஹதீஸை நமக்கு சொல்லுகிறார்கள். அதாவது திவாலானவன், நம்முடைய பாசையில் வங்குரோத்தானவன் யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும்போது சஹாபாக்கள் சொல்றாங்க, யார் தீனாரும் திர்ஹமும் இல்லாமல் போகிறானோ அவன்தான் வங்குரோத்தானவன் என்று. அப்ப முதல்ல போட்டுட்டு முதல்ல இழக்கிறவன் வங்குரோத்தானவன். வெள்ளாமை செய்யறதுக்கு கொண்டு காசை முதலீடு செய்கிறான், ஆனால் அரைக்கோட்டி அடிச்சு வெறுமனை வீட்டை வாரான், இவன் முஃப்லிஸ். சஹாபாக்கள் இதை சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவன் முஃப்லிஸ் அல்ல. உண்மையான முஃப்லிஸ் யார் என்றால், இந்த உலகத்தில் தொழுகையாளியாக இருப்பான், நோன்பாளியாக இருப்பான், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். ஆனால் இவ்வளவு செய்கிற இவன் யாரையாவது ஏசி இருப்பான், யாருக்காவது அடித்திருப்பான், யாருடைய சொத்துக்களையாவது சாப்பிட்டிருப்பான், யாருடைய இரத்தத்தையாவது ஓட்டியிருப்பான். தொழுகையாளி, நோம்பாளி, இபாதத்தாளி, ஆனா செய்யறதெல்லாம் மற்றவர்களுக்கு அநீதி. அல்லாஹு தஆலா இந்த தொழுகையாளியை மறுமையிலே எழுப்பி இவனுடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து இவனால் ஏசப்பட்டவனுக்கு கொடுப்பான். கொடுத்து சுவர்க்கத்துக்கு அனுப்ப பார்த்தா அவனுடைய பாவங்கள் அதற்கு தடையாக இருக்கும். உடனே அல்லாஹ் என்ன செய்வான்டா, அவனோட பாவங்களை எல்லாம் எடுத்து இந்த தொழுகையாளிக்கு கொடுத்து இவனை நரகத்துக்கு அனுப்புவான், அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். இவன் அவனுடைய முதலையும் இழந்து அடுத்தவனுடைய பாவத்தையும் சுமக்க வேண்டிய ஒரு நிலை வருகிறது என்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஃப்லிஸுக்கு சொல்றாங்க. இப்போ உண்மையிலேயே இந்த உலகத்தில் இருக்கும்போது யாராவது நம்மளை அவதூறு சொல்றாங்க, இட்டு காட்டுறாங்க என்று சொன்னால் முதல் நம்ம என்ன கேட்க வேண்டியது?
அவன் ஒரு தொழுகையாளியாண்டு கேளுங்க. கேட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ். ஏன் நம்மளை பத்தி பேசி பேசி சொல்றான் என்றால் அவன் தொழுவது யாருக்கு? நமக்கு தான் சொல்றான். இதை நினைக்கும் போது மனசுக்கு சந்தோஷம் வருமா இல்லையா? அப்ப மறுமையை பற்றிய நம்பிக்கை எல்லா கோணங்களிலும் மகிழ்ச்சியை தரும். ஆனா நம்ப வேண்டும். பிரச்சனை தான். இப்ப நானும் பேசுறேன், நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அந்த பிரச்சனை எனக்குன்ற ஒரு பிரச்சனை வரும்போது அந்த நம்பிக்கை எனக்கு இல்லாம போகுது. மறுமையில ஸ்ட்ராங்காக இருப்போமாக இருந்தால் எவன் என்னத்தை கத்திட்டு போனா நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. மிக தெளிவாகவும் சந்தோஷமாகவும் உறுதியாகவும் இருக்க முடியும். இப்ப ஈமான் ஒரு மனிதனிடத்தில் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இதுல டவுட் இல்லை. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சஹாபாக்கள். எல்லாரும் சந்தோஷமா படுத்தாங்க. பத்ர் யுத்த களத்துல போய் சந்தோஷமா படுத்தாங்க. வேற என்ன இருக்கு? இது குர்ஆனே சொல்லுது. யுத்தம் விடிஞ்சா யுத்தம். யுத்தம் என்றால் எப்படி யுத்தம்? அது மறைஞ்சு மறைஞ்சு ஷூட் பண்ற யுத்தம் அல்ல. நேருக்கு நேர் வாளேந்தி போராடுகிற யுத்தம். காலையில யார் யாரை சந்திக்க போறோம் என்று தெரியாது. அது 313 சஹாபாக்கள் 1000க்கும் அதிகமான எதிரிகளை சந்திக்க போகிறார்கள். போய் படுங்கன்னு எல்லாரும் நிம்மதியா போய் படுத்தாங்க. அந்த நிம்மதியாக அந்த நேரத்தில் அவர்களால் தூங்க முடிந்தது என்று குர்ஆன் சொல்லுகிறது என்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த ஈமான். எனவே இந்த உலகத்தில் யாரெல்லாம் நிம்மதியாக சோதனைகளுக்கு மத்தியில் தூங்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்கள் ஈமானை புதுப்பிக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். தஆல் இஜ்லிஸ் நுமின் ஸாஅ, வாருங்கள் உட்கார்ந்து ஒரு மணி நேரம் ஈமான் கொள்ளுவோம். இந்த நிலைக்கு வந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம். இது அல்லாத வேறு என்ன வழிகளை தேடினாலும் நிம்மதி வரப்போவது இல்லை என்பதில் நாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நிம்மதிக்குரிய வழி நல்ல அமல்கள். அந்த குர்ஆன் வசனம் சொல்லக்கூடிய நிம்மதிக்குரிய வழி நல்ல அமல்கள். நல்ல அமல்கள் பொதுவாக எல்லா நல்ல அமல்களும் நிம்மதியை தரும். ஏன்? நல்ல அமல் ஒரு மனிதனை அல்லாஹ்வோடு நெருக்குகிறது. அல்லாஹ்வோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துகிற ஒரு மனிதன் நிம்மதியாகத்தான் இருப்பான். இருந்தாலும் ஸ்பெசிபிக்காக சில அமல்கள் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றன. அந்த அமல்கள் நமக்கு நிம்மதியை தரும். அதுல பிரதானமான அமல் தொழுகை. தொழுகை மனதுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு இபாதத். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹுப்பிப இலைய அன்னிசாஉ வத்தீப், எனக்கு பெண்களும் நறுமணமும் விருப்பத்திற்குரியதாக ஆக்கப்பட்டுள்ளது. வஜுஇல குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே தான் இருக்கிறது. கண் குளிர்ச்சின்னா என்ன?